அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைவு தினம். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. கடவுளே மனித உருவில் வந்து வாழ்வாங்கு வாழும் வழிதனை தம் வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அனைத்து மதங்களின் வழிபாட்டு முறைகளையும் ஆழ்ந்து அனுபவித்து உணர்ந்து மதம் கூறும் நல்வழிகளை வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வந்தவர் அவர். தன் மனைவி சாரதா தேவியை அன்னை பராசக்தியின் வடிவமாக வழிபட்டு பெண்கள் அனைவரும் அன்னை பராசக்தியின் வடிவம் என்கிற பாரத பண்பாட்டை உலகிற்கு உணர்த்தியவர் அவர். இந்து மதம் கூறும் வழிமுறைகளை மட்டுமல்லாமல் கிறித்தவம், இஸ்லாம், பௌத்த, சீக்கிய மதம் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு முறைகளையும் கற்றுணர்ந்து அனைத்தும் இறைவனை அடையும் பல்வேறு வழிகள்தாம் என அறிவித்தார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். சமுதாயத்தில் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்டவருடைய கழிவறையை கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிறார். பிச்சைக்காரர்கள் உண்ட உணவின் எஞ்சியதை அவர் சாப்பிட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒன்றென கருதும் அவரின் இந்த எண்ணம் எல்லோரையும் நேசிக்கவும் விருப்பு வெறுப்புதனை களையவும் சமுதாயத்திற்கு மிக தேவையான அவசியமான பண்பு. இல்லறத்தில் இருப்பவரும் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வின் உயர் லட்சியத்தை அடைய முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்தியாவின் தலைசிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவர். இவர் விவேகானந்தருடைய குரு. அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை தன் அனுபவங்கள் மூலம் உணர்ந்து அதையே வலியுறுத்தியவர். மேற்கு வங்காளத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். பள்ளி படிப்பு பொருள் ஈட்டுவதையே நோக்கமாக கொண்டிருப்பதாக கருதிய அவர் பள்ளி செல்ல மறுத்தார். இயற்கையை ரசிப்பதிலும் பக்தி பாடல்கள் பாடுவதிலும் புராணக் கதைகள் கேட்பதிலும் பொழுதை கழித்தார். சிறு வயதிலேயே ஆன்மீக விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உடையவராக இருந்தார். அவர் சொன்ன ஒரு கதை இதோ. குரு ஒருவரை அவருடைய சீடன் கேட்டான், குருவே, இறைவனை காணும் வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று. அவரும் என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று கூறி அந்த சீடனை அருகில் இருந்த ஒரு ஏரிக்கு அழைத்துச் சென்றார். இருவரும், குருவும் சீடனும், தண்ணீரில் இறங்கினர். திடீரென்று குருவானவர் சீடனின் தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்தினார். சில நிமிடங்கள் கழித்துதான் அவனை விடுவித்தார். மூச்சு திணறிக் கொண்டிருந்த சீடன் ஒரு வழியாக விடுபட்டு எழுந்து நின்றான். எப்படி இருந்தது என்று குரு கேட்டார். என்னால் மூச்சே விட முடியவில்லை, தவித்து போய்விட்டேன், செத்து விடுவேன் என்று நினைத்தேன் என்றான் சீடன். இதை போலவே சுவாசத்தை இழந்தாற் போல இறைவனுக்காக எப்போது தவிக்கிறாயோ அப்போது அவனை காண்பாய் என்றார் குரு. ராமகிருஷ்ணனுடைய உயிர் 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் அவர் உடலை விட்டு பிரிந்தது. என்றாலும் அவருடைய போதனைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம்.